தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 11 மாலை சரியாக 5 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த அறிக்கையானது நாம் காலையில் அறிக்கையில் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் மழைப்பொழிவு எந்தெந்த இடங்கள் நம்ம அறிவித்திருக்கிறோம், இந்த இடங்களில் ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போது நான் இந்த வானிலை அறிக்கையை கொடுக்கக்கூடிய நிலை என்பது எந்தெந்த இடத்துல மழைப்பொழிவை தற்பொழுது கொடுத்து வருகிறது நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த வானிலை அறிக்கை. இப்போது நமக்கு இந்த மழைப்பொழிவானது அமையப்பெற்ற இடங்கள்னு பார்க்கும்பொழுது மேற்கு மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திண்டுக்கல்லின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். கரூர் மாவட்டத்தின் பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், கரூர் மாவட்டத்தின் பகுதிகளில் வெள்ளக்கோயில் பகுதிகள், அரவக்குறிச்சி, இந்த சுற்று வட்டாரத்தின் அதாவது இந்த ஊர் பேரை சொல்கிறேன்னா அங்கே பெரிதளவு இல்லைனாலும் பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளில் பரவலான இடங்களில் கனமழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் மழைப்பொழிவு கனமழையாக ஆங்காங்கே பொழிந்து வருகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தின் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் இணையம் இடம், ஏன்னா தெற்கு காற்றின் உள்ளீடு இருக்கும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு கனமழையாக கொடுத்து வருகிறது. மதுரையின் தெற்கு பகுதியில் சில இடங்களில் மழைப்பொழிவு, விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தின் டெல்டாவின் சில பகுதிகளில் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போவே மழைப்பொழிவு மாலையிலே அங்கே தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். தஞ்சை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி, மயிலாடுதுறை பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் பெண்ணடம் இணையமிடம், அதாவது கடலூர், அரியலூர், பெரம்பலூர் இணையமிடம் பகுதிகள்னு சொல்லலாம். பெண்ணடம் போன்ற பகுதிகளில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழுதூர், வேப்பூருக்கு கிழக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்து வருகிறது. ஒரு இடங்களில் ஒதுக்கி வட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா சென்னையின் உட்புற பகுதிகள் சொல்லலாம். தாம்பரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி, மறைமலை நகர் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டத்தின் சில இடங்களில் மழைப்பொழிவு லேசானது முதல் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெற்று வருகிறது. இப்படி பார்க்கும்பொழுது மத்திய உட்புற பகுதிகள்னு பார்க்கும்பொழுது கள்ளக்குறிச்சியின் வட கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு சற்று தீவிரம் அடைந்து காணப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாக ஒதுக்கி இந்த பெய்யக்கூடிய மழைப்பொழிவின் வலுவான அமைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது மேற்கு மற்றும் தென் உள்புற பகுதிகள், மத்திய உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு டெல்டாவின் பகுதிகளுக்கு இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை வரைக்குமே டெல்டாவின் சில பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வட தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு நாளை காலை போன்ற வேளையில் நமக்கு ஒரு லேசான ஒரு மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வளிமண்டலத்தில் மெலிந்த சுழற்சியாக நீடித்து ஒரு லேசானது ஒரு மிதமாக ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதுன்னு சொல்லலாம். இப்போது இன்றைக்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு திருச்சியின் சுற்றுவட்டாரத்தின் அதற்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சரி, தஞ்சையின் மாவட்டத்தின் பகுதியில் மயிலாடுதுறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து அப்படியே டெல்டாவின் கடலோரத்தை நோக்கி அப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைய பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நம்ம காலை அறிக்கையிலையும் சரி, இதற்கு முந்தைய காலகட்ட அறிக்கைகள்லையும் சரி நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாகவே பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பும் நம்ம சொல்லியிருக்கோம். 13, 14, 15 தேதிகளில் வடகிழக்கு காற்றின் வரத்து தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 15 தேதி பிறகாக நமக்கு வடகிழக்கு பருவமழையின் தீவிரமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற சொன்ன அடிப்படையில் 15 தேதிகள் வாக்கில் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையின் துவக்கமானது துவங்க இருக்கிறது. 13ஆம் தேதியே நமக்கு வடகிழக்கு காற்றின் உள்ளீடுகள் வர தொடங்கிவிட்ட ஒரு சூழ்நிலையில் 15 தேதிக்கு பிறகு 16, 17, 18 அந்த நிகழ்வுகள் மெல்ல மெல்ல தெற்கு அந்தமான் கரை அருகே உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக நோக்கி அமையப்பெற்று நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே முன்வைத்த ஒன்று தான். கண்டிப்பாக அதன் அடிப்படையில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.